டுடே பாப்பாவுக்கு சிம்பிளான ஒரு மேக்கப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பாப்பாவோட ஃபேஸ் ஃபுல்லாக நான் பவுட்ரு அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஐப்ரோ பென்சில். நான் ஐப்ரோ பென்சில் தான் பாப்பாவுக்கு எப்பயும் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணுற ஐப்ரோ பென்சில் வந்து ஆல்ரெடி டார்க்காக இருக்கிறதுனால நான் அதை தான் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுவேன். வேறு மையெல்லாம் போட்டால் பாப்பாவுக்கு ரிமூவ் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஐப்ரோ பென்சில் மட்டும் தான் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுவேன். பென்சிலை வச்சு ஐப்ரோவில் நல்லா ஷேட் பண்ணிக்கலாம். அதை கொஞ்சம் மேலே டார்க் பண்ணுறப்போ இன்னும் பாப்பாவுக்கு அது நல்லா டார்க்காக மை வச்ச மாதிரியே காட்டும். நல்லா அழகாக டார்க் பண்ணி விட்டுட்டோம்னா பார்க்க அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி ஐப்ரோவை நல்லா டார்க் பண்ணி போட்டுக்கணும். கண்மையும் யூஸ் பண்ணலாம், ஆனால் நான் பாப்பாவுக்கு கண்மையெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஸ்ட்ரெயிட்டாக லைனில் நீட்டாக போட்டுக்கலாம். அவ்வளோதான், பாப்பாவுக்கு 2 சைடும் ஐப்ரோ ஷேட் பண்ணியாச்சு. எங்களுக்கு ஐப்ரோ பென்சிலே நல்லா பர்ஃபெக்டாக இருக்கனால நாங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கிறது. பொட்டு நாங்கள் மை பொட்டெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுவும் வேங்க பொட்டுன்னு சொல்லுவாங்க, அது மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. பாப்பா வந்து 2 month பேபிங்கிறனால நான் மை எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது, ரிமூவ் பண்ணுறப்ப கஷ்டமாக இருக்கும்னு. அது இல்லாமல் வேங்க பொட்டு வந்து நார்மலாகவே நேச்சுரலாக ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. அப்படி போடுறதுனால இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால பாப்பாவுக்கு கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்காங்க. அவ்வளோதான், பாப்பாவுக்கு நெத்தியில் போட்டு வச்சாச்சு. இப்போ பாப்பாவோட கன்னத்துலேயும் போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான் அவங்களுக்கு
மேக்கப் பண்ணியாச்சு. பாப்பாவோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.